தற்போதைய அண்மை செய்தி. தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கடராமன் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. KN நேரு மீது நடவடிக்கை பாயாமல் இருப்பதற்காக இந்த டிஜிபிக்கு விடுப்பு விடப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை அனுப்பிய 2 கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் டிஜிபி இருந்ததால் விடுப்பில் அனுப்பியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது பொறுப்பு டிஜிபி விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ள முழு விவரங்கள் குறித்து கூடுதல் தகவல். கண்டிப்பாக சிக்கந்தர், ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டார். தற்காலிக டிஜிபியாக செயல்பட்டு வந்த அவர் தற்போது உடல்நல கோளாறு காரணமாக மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அபய்குமார் சிங் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இது பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது அமலாக்கத்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்கள் நியமிக்கப்பட்டதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை இந்த பணி நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. அதன் மூலம் 888 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியிருக்கிறார் என அமலாக்கத்துறை கடிதத்துல தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இதுல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த கடிதத்திற்கு எந்த நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையில் விடப்பட்ட டெண்டர்களில் 7.5% முதல் 10% வரை லஞ்சம் பெற்றதாக மாமல் பெற்றதாக அமலாக்கத்துறை கடிதத்தில் கடிதம் எழுதியிருந்தது. கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. இதற்கான ஆடியோ ஆதாரங்கள், வாட்ஸ்அப் சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது. அந்த ஆவணங்களையும் பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது. குறிப்பாக இந்த 2 அமலாக்கத்துறை கடிதத்திற்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இதில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது KN நேரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் இந்த ஊழல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் இருந்தன. இந்த நிலையில வெங்கடராமன் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கடராமன் இந்த அமலாக்கத்துறை கடிதத்திற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. இந்த நடவடிக்கை பாயாமல் இருப்பதற்கும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இருப்பதற்குமாகவே விளம்பர திமுக அரசின் முதல்வர் மற்றும் உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் அவருக்கு கட்டாய விடுப்பில் செல்ல அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே அவர் நேற்று முன்தினம் கருணாநிதி மருத்துவமனையில இதய கோளாறு தொடர்பாக சிகிச்சை அனுமதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக 2 மணி நேரத்துல அவர் வெளியே சென்றதாகவும் தற்போது இதய கோளாறு காரணமாக சிகிச்சை எடுப்பதற்காக 15 நாள் விடுப்பில் சென்றுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டாலும் முழுக்க KN நேரு மீது நடவடிக்கை பாயாமல் இருப்பதற்காகவும் அமலாக்கத்துறை கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்காகவும் அவருக்கு கட்டாய விடுப்பு அளிக்கப்பட்டு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஏற்கனவே 888 கோடி ரூபாய் பணி நியமனத்தில் இருந்த ஊழல், அதே போல டெண்டர் விடப்பட்டதில் 1020 கோடி ரூபாய் ஊழல் என இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்காகவும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இருப்பதற்காகவே இந்த வெங்கடராமன் பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கடராமன் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.